ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ ஹேண்ட் செட் பண்ணோன்னே அப்படி தான் வரும். எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனால் பாஸ்வேர்ட் போடுங்க. வைஃபை கனெக்ட் பண்ணுறது கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் கொடுத்துட்டு பிறகு நெக்ஸ்ட்டு கொடுத்து போனேன்னா ஜிமெயில் ஐடியிலே இருக்கும். ஓகேங்களா, ஆடு அக்செப்ட் கொடுங்களாம். ஓகே, வந்துச்சுங்களா? வெரிஃபை யுவர் அக்கௌண்ட். உங்களுக்கு அதில் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ண மெயில் ஐடி தெரியும்னா அது லாகின் பண்ணிங்க. தெரியாத பட்சத்தில் அதை எப்படி அன்லாக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வெளியே வந்துட்டு கீழே அந்த இது வாய்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் கொடுத்தோன்னே டூல் பேக்கில் செட்டிங்ஸ் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணி இப்படி வந்துடும். அதில் எல் சிம்பிள் மேலேருந்து எல் சிம்பிள் கொடுத்துட்டு டூல் பேக் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு 3 விரலில் சைட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது சைட் ஆகும். அதில் டுட்டோரியல் பேக் டூல் பேக் டுட்டோரியல் இருக்குல்ல, அதை கொடுத்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டுனா நார்மலாக தரலாம். அதில் ஹெல்ப் அண்டு ஃபீட்பேக் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அபவுட் சுவிட்ச் ஆக்சஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண அதுமாதிரி யூடியூப் இது வரும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் ப்ளே ஆகும். ப்ளே ஆகப்போ 3 பாயிண்ட் இருக்குது, அதை கொடுத்து ஷேர் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக யூடியூப்பில் போயிடும். ஓகேங்களா, யூடியூப்பில் வந்தோடனே கூகுள் இதை கொடுத்துட்டு மேலே 3 பாயிண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டீம் இருக்குல்ல ப்ரைவசி அதை கொடுத்தீங்கன்னா ப்ரௌசிங் போகும். அது இருக்கிற ப்ரௌசிங் போகும். இதில் கூகுள் க்ரோம் இருக்குது, அதில் அக்செப்ட் பண்ணி உள்ளே போகுது. நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே போங்க. நோ தேங்க்ஸு வந்துச்சிங்களா? இப்போ சர்ச் பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம், 2 ஏபிகே ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். google.com வெப்சைட்டு போட்டு சர்ச் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணால் ஏடிடி ஆட்ரோம்னு சொல்லுவோம். ஆட்ரோம் /bypassன்னு சொல்லிட்டு அதை கீழே கொடுத்துருக்கோம். அதிலே கொடுத்துருக்க பாருங்க. அதை டிஸ்பிளே எடுத்து டைப் பண்ணிங்கன்னா பைபாஸ் கூகுள் அக்கௌண்ட் 2020 கிளிக் பண்ணிங்கன்னா சைட்டு ஓப்பன் ஆகிடும். இதில் நம்ம என்னென்ன டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆண்ட்ராய்டு பிளாக் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்டு 8.9 GIM இருக்குல்ல ஏபிகே, அதை வந்து இது பண்ணுங்கள். GIMனா ஒன்றும் இல்லை, கூகுள் அக்கௌண்ட் மேனேஜர். ஓகேங்களா, அதுதான். அதை கிளிக் பண்ணி GIM அந்த ஏபிகே அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. கண்டினியூ கொடுங்க. ஹலோ கேட்கும், ஹலோ கொடுங்க. ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகுது. பேக் போங்க. பேக் போயிட்டு ஈஸி FRP பைபாஸ் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். இந்த இதாகிடுச்சு. கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈஸி FRP பைபாஸ் ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இது வந்துடும். அதில் கிளிக் பண்ணி டேரெக்ட் லிங்க் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸி FRP பைபாஸ் வந்துச்சா, கிளிக் ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுங்க. அதை கொடுத்து இதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த 3 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோடு வரும். டவுன்லோட்ஸில் போயிட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு 8 GIMமும் ஈஸி FRP பைபாஸும் டவுன்லோட் பண்ணிடுச்சு. இப்போ ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு கூகுள் அக்கௌண்ட் மேனேஜர் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது அலோ கேட்கும், அலோ கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே டன்னு. அதுக்கடுத்தது ஈஸி FRP பைபாஸ் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் கொடுங்க. இதில் ஓப்பன் கொடுத்தேன். கூகுள் அக்கௌண்ட் லாகின் இருக்குல்ல ஃபஸ்ட்டில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த 3 பாயிண்ட் இருக்குது பாருங்கள், 3 புள்ளி, அதில் போய் கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌசிங் சைன்இன்னு இருக்கும். அதை கொடுத்து ஓகே கொடுத்து இமெயில் ஐடி கேட்கும் நமக்கு. ஓகேங்களா, இப்போ எனி மெயில் ஐடி உங்களுக்கு எது தெரியுமோ, இமெயில் ஐடி பாஸ்வேர்டு தெரியுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச மெயில் ஐடியை நான் போட்டிருக்கேன். தெரிஞ்ச மெயில் ஐடி போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணினேன். வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னா பேக் வந்துட்டு செட்டை ரீசெட் பண்ணணும். ஓகேங்களா? வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு பவர் பட்டன் அழுத்தி பிடிச்சின்னா ரீசெட் கொடுங்க. ரீசெட் கொடுத்தோன்னே ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். இப்போ நம்ம லாகின் பண்ண பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடி தான் வந்து இப்போ எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? ஏற்கனவே இருந்த மெயில் ஐடி போய்டும். நம்ம புதுசாக இப்போ ரெஜிஸ்டர் பண்ண தான் செட்டில் உட்காந்துக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ண போனால் ஓப்பன் ஆன பிறகு எப்படி செட்டிங்ஸ்குள்ளே போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, வந்துச்சுங்களா? லெட்ஸ் கோ கொடுங்க. ஸ்டார்ட் அப் நவ். வைஃபை கனெக்ட் பண்ண தேவை. ஸ்கிப் கொடுத்துக்கலாம். அக்செப்ட், கண்டினியூ, ஸ்கிப்பு, மோர் ஆப்ஷனு, மோரு, அக்செப்ட்டு, அக்ரி, நெக்ஸ்ட்டு. நம்ம லாகின் பண்ண மெயில் ஐடியில் வந்துச்சு. அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.